இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்காவின் புதிய வரி குறித்து அமைச்சரவை வெள்ளிக்கிழமை விளக்கம் பெறும். அமெரிக்கா விதித்துள்ள புதிய இறக்குமதி வரிகள் தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் விளக்கம் அளிக்கப்படும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அரசாங்கம் நிலைமையை கவனமாக கண்காணித்து வருவதாக அவர் சொன்னார். அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு புதிய உலகளாவிய வரிகளை அறிவித்துள்ளார். முதலில் 10 விழுக்காடாக அறிவித்தவர் பின்னர் 15 விழுக்காடாக அதனை மாற்றினார். கடந்த ஆண்டு அவர் தடாலடியாக விதித்த பரஸ்பர வரி செல்லாது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து டிரம்ப் இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மலேசியா குறிப்பாக மின்னிகள் உள்ளிட்ட பல பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதால் இந்த புதிய வரி அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு கூடுதலாக செலவாகி மலேசிய நிறுவனங்களுக்கு சவாலாக மாறக்கூடும். இந்நிலையில் முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மிட்டி தற்போது இந்த வரியின் தாக்கத்தை ஆய்வு செய்து வருகிறது. நோன்பு மாதம் முழுவதும் சேவை நேரத்தை ராபிட் ரயில் நீட்டிக்கும். பயணிகளின் பயண மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் நோன்பு மாதம் முழுவதிலும் பரபரப்பான வேளையில் ரயில் சேவையின் நேரத்தை ராபிட் ரயில் சென்ட்ரியான் பிரகத் நீட்டிக்கும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். சாதாரண மாதத்தில் காலை 7 மணி முதல் 9:30 மணி வரை இருந்த ரயில் சேவை நேரம் நோன்பு மாதத்தில் காலை 6:30 மணி முதல் 9:30 மணி வரை நீட்டிப்பதே இந்த மாற்றத்தின் நோக்கமாகும். மேலும் மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை இதற்கு முன் இருந்த ரயில் சேவை நேரம் தற்போது மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுமூகமான சேவையை உறுதி செய்வதோடு பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்கும் குறிப்பாக நோன்பு திறக்க தயாராவதற்கு முன்கூட்டியே திரும்பும் பயணத்தின் போது பயணிகளின் நடவடிக்கை இதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது என்று மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது அந்தோனி லோக் இத்தகவலை வெளியிட்டார். நோன்பு மாதத்தில் சேவை இடையூறுகளுக்கான தயார் நிலை குறித்து வினவப்பட்ட போது இந்த விவகாரம் எல்லா நேரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரமலான் மாதத்திற்கு மட்டும் அல்ல என்று லோக் மறுமொழி தெரிவித்தார். தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் கைது, 8 மில்லியன் ரிங்கிட் லஞ்ச புகார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்றின் முன்னாள் இயக்குனரை கைது செய்துள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க அந்நபர் 2012ஆம் ஆண்டு ஒரு வங்கியின் குழும நிர்வாக இயக்குனருக்கு 8 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த லஞ்ச பணம் ஃபைபர் ஆப்டிக் திட்டத்திற்கான 400 மில்லியன் ரிங்கிட் வங்கி கடனை பெறுவதற்காக வழங்கப்பட்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. கடன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய போலியான விவரங்களுடன் கூட்டு உத்தரவாத ஆவணத்தை அவர் சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. கைதான ஆடவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்படுகிறார். MACC சட்டத்தின் கீழ் லஞ்சம் வழங்கிய குற்றச்சாட்டும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலி ஆவணங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்படுகின்றன. ரமலானுக்கு அரசாங்கம் 500 ரிங்கிட் நிதி உதவியா மறுக்கும் நிதி அமைச்சர். ரமலான் நோன்பு மாதத்தை ஒட்டி ஒன் ஆஃப் முறையில் 500 ரிங்கிட் உதவி நிதியை அரசாங்கம் வழங்குவதாக கூறப்படுவதை நிதி அமைச்சு மறுத்துள்ளது. அப்படி எந்த ஒரு உதவும் இல்லை என்று Facebook வாயிலாக கருவூலம் தெளிவுபடுத்தியது. எனவே சந்தேகப்படும்படியான லிங்க் இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என பொதுமக்களை அது எச்சரித்தது. அரசாங்க உதவி என்ற பெயரில் பொறுப்பற்ற தரப்பினர் மோசடி செய்யலாம் என்பதால் எதையும் நன்கு ஆராயாமல் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என கருவூலம் கேட்டுக்கொண்டது. அரசாங்க உதவிகள் குறித்து பொதுமக்கள் நிதி அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடக பக்கங்களில் சரிபார்த்துக் கொள்ளலாம். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் படத்துடன் முன்னதாக வைரலான போஸ்டரில் ரமலானுக்காக 500 ரிங்கிட் ரொக்க உதவி மக்களின் வங்கி கணக்கில் போடப்படுவதாகவும் தகுதியை சரிபார்க்க லிங்க் இணைப்பை கிளிக் செய்து தனிப்பட்ட தகவல்களை பதிவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. மலேசியாவில் நிபா வைரஸ் இல்லை, கால்நடை சேவைகள் துறை. நிபா வைரஸ் இல்லாத நாடாக மலேசியா உள்ளது என்பதை கால்நடை சேவைகள் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டில் நிபா இல்லாத நிலையை பராமரிக்க எப்போதும் தொடர்ச்சியாக கண்காணிப்பை மேற்கொண்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் நெருக்கமாக செயல்படுகிறது என்று வனவிலங்கு சுகாதாரம் மற்றும் விலங்குகளிலிருந்து பரவும் நோய்களுக்கு பொறுப்பான கால்நடைகள் சேவைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான வளர்ப்பு பன்றிகள் மற்றும் காட்டு பன்றிகள் மீது ஆண்டுதோறும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றன. 2025ஆம் ஆண்டில் 2000க்கும் மேற்பட்ட வளர்ப்பு பன்றிகளின் மாதிரிகள் மற்றும் 48 காட்டு பன்றிகள் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட போதிலும் இவற்றில் எதுவும் நிபா வைரஸ் அறிகுறிகள் காணப்படவில்லை. இதனிடையே பழங்களை உட்கொள்ளும் வௌவால்கள் நிபா வைரஸை இயற்கையாக பரப்பக்கூடிய பறவையாக திகழ்கின்றன என கால்நடை சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பன்றி பண்ணைகள் மூலமாகவும் நிபா கிருமிகள் பரவுகின்றன. பண்ணை உயிரியல் பாதுகாப்பு அணுகுமுறை பின்பற்றப்படாவிட்டால் நிபா கிருமி தொற்று மனிதர்களுக்கு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும். எண்ணெய் நிலையத்தில் பூட்டிய காருக்குள் சடலமாக கிடந்த பெண். பினாங்கு ஜாலான்பாயா தெருப்போங் எண்ணெய் நிலையம் ஒன்றில் நிறுத்தியிருந்த தனது காருக்குள் 38 வயது பெண் ஒருவர் நேற்றிரவு இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். உள்ளிருந்து பூட்டப்பட்ட ஃபெரட்வா மைவி காரை திறப்பதற்காக தான் முதலில் தீயணைப்பு மீட்பு துறையினருக்கு தகவல் சொல்லிவிடப்பட்டது. ஆனால் அவர்கள் வந்து பார்த்தபோது காருக்குள் அம்மாதவுக்கு சொந்தமான ஏராளமான பொருட்கள் அடைத்துக் கொண்டிருந்தன. துணிமணிகள், தலைகாணி, அட்டை பெட்டி, பை, உணவுகள் மற்றும் சில போதைப் பொருட்களும் அவற்றில் அடங்கும். இதனால் கார் கதவை திறப்பதில் சிரமம் ஏற்பட்டது. கடைசியாக பின்பக்க கண்ணாடியை உடைத்த போது ஓட்டுநர் இருக்கையில் அம்மாது சடலமாக கிடந்தார். மேல் நடவடிக்கைக்காக சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் மரணமடைந்து தனது மகள் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என அப்பெண்ணின் தாயார் கூறினார். நோன்பு மாத காலத்தில் ஜூஸ் விற்பனையை அதிகரிக்க மீன் கண்ணி வேடம் அணிந்த நபருக்கு வலை வீச்சு. கிளந்தான் பெங்கலான் செப்பா பகுதியில் உள்ள நீர்பானம் அதாவது ஜூஸ் விற்பனை கடை முன்பு மீன்கண்ணி போன்ற வேடம் அணிந்து நடனமாடிய நபரின் 26 வினாடி காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெண் உடை அணிந்திருந்த அந்த நபர் கையில் பானத்தை பிடித்தபடி நடனமாடியது மட்டுமல்லாமல் மீன்கண்ணியை போன்று அசைவுகள் செய்ததையும் அக்காணொலியில் காண முடிந்தது. நோன்பு மாத காலத்தில் இத்தகைய செயல் ஒழுக்கமற்ற செயல் என வலைதளவாசிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜூஸ் விற்பனையை அதிகரிக்க சமூக வலைதளங்களில் இத்தகைய உள்ளடக்கங்களை பதிவேற்றம் செய்ததாக நம்பப்படுகின்றது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட கடையின் வர்த்தக உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட நபரின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவத்தை முன்னிட்டு மேல் விசாரணைக்காக கிளந்தான் மாநில இஸ்லாமிய விவகாரத்துறை அந்த நபரை தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்ரம்ப் இல்லத்தில் அத்துமீறி நுழைந்து ஆயுதம் ஏந்திய ஆடவன் சுட்டுக்கொலை. அதிபர் டொனால்டு டிரம்பின் மார்கலாகா இல்லத்தின் பாதுகாப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த ஆயுதமேந்திய ஆடவன் அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டான். இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 1:30 மணியளவில் புளோரிடா மாநிலத்தின் பாம் பீச் பகுதியில் நிகழ்ந்தது. 21 வயது சந்தேக நபர் ஒரு துப்பாக்கியும் எரிபொருள் கொள்கலனும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவனை தடுக்க முயன்ற ரகசிய சேவை அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் போலீசார் ஆயுதத்தை கீழே வைக்கும்படி எச்சரித்தனர். ஆனால் அவன் அதனை கேட்காமல் துப்பாக்கியை உயர்த்தியதால் அதிகாரிகள் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக அவனை நோக்கி சுட்டனர். சூடுபட்டு சம்பவ இடத்திலேயே அவன் உயிரிழந்தான். எந்த அதிகாரிகளுக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பவம் நடந்த போது ட்ரம்ப் அங்கு இல்லை, மாறாக தலைநகர் வாஷிங்டனில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் குறித்து அமெரிக்க மத்திய புலனாய்வு துறையான FBI மற்றும் ரகசிய சேவை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சபாவில் 6.8 ரிக்டர் நிலநடுக்கம், சுனாமி அபாயம் இல்லை. சபாவில் இன்று அதிகாலை 12:57 மணிக்கு ஒரு வலுவான நிலநடுக்கம் உலுக்கியது. ரிக்டர் அளவை கருவியில் 6.8 பதிவாகிய அந்த அதிர்வு கூடாட் நகரின் மேற்கு கரையிலிருந்து சுமார் 49 கிலோமீட்டர் தொலைவில் 678 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. கூடாட் தவிர்த்து கோத்த கினபாலு, புத்ததான் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் அதிர்வை உணர்ந்தனர். இதையடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உடனடியாக கடற்கரை பகுதிகளில் மற்றும் சபா அனைத்துலக மாநாட்டு மையம் அருகே கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் அனுபவங்களை பகிர வீடியோக்களும் வைரலாகியுள்ளன. சரவாக், புரூனை மற்றும் தீபகற்ப மலேசியாவின் சில பகுதிகள் வரையில் நில அதிர்வு உணரப்பட்டது. எனினும் மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியா சுனாமி அபாயம் இல்லை என உறுதிப்படுத்தியுள்ளது. இதுவரை பெரிய சேதம் அல்லது உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை.